சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க கார்ல போய் உட்காருங்க. நான் என் போனை ரூம்ல விட்டு வந்துட்டேன். நான் எடுத்து வந்துடுறேன்ப்பா. சீக்கிரம் வந்துருப்பா. சித்தி வாங்க போலாம். வா மீனா போலாம். வாங்க வாங்க. அஞ்சலி கிளம்பலாமா? போலாம் அங்கிள். வா. ராம் லேட் பண்ணிட போற. சீக்கிரம் வந்துரு. சரிப்பா. மீனா, இனிமேலும் நீ அமைதியா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல மீனா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன வேற ஒரு பொண்ணுக்கு தாலி கட்ட வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்மளால எப்பவுமே ஒண்ணு சேர முடியாது மீனா. ப்ளீஸ் மீனா, இப்பவாவது என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு மீனா. நான் எப்படியாவது என் அப்பாட்ட சம்மதம் வாங்கிடுறேன். ராம், என்ன பேசிட்டு இருக்க நீ? இன்னைக்கு உனக்கு கல்யாணம். போய் உன் அப்பா பார்த்த பொண்ணுக்கு தாலி கட்டுற வேலையை பாரு. அந்த பொண்ணு கூட தான் உன் கல்யாணம் நடக்கணும். ப்ளீஸ் மீனா, நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன் மீனா, ப்ளீஸ். ராம், போன்னு சொல்றேன்ல. என்னால உன்னை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது மீனா. போ ராம். நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்தான் போறேன். என்ன பாத்துட்டே இரு. ராம், லூசு மாதிரி பேசாத. நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தினாலும் என்னால உன்னை எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த கல்யாணம் நடக்கலன்னா உன் அப்பா என்ன ஆவாருன்னு யோசிச்சு பாரு. நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தலன்னா கூட பரவாயில்ல. நான் அந்த கல்யாணத்தை ஏதாவது பண்ணி நிறுத்தியே தருவேன். ராம், 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 நான் சொல்றத கேளு. மீனா, என்ன மீனா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? என் மீனா, அவன் திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டா என்ன பண்றது? நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணும்னு என்ன சும்மா மிரட்டி பாக்குறான். அப்ப இந்த கல்யாணம் நடந்துருமா? கண்டிப்பா நடக்கும் பாட்டி. நீங்க போங்க. பெரியவங்க நீங்க தான் முன்னாடி இருந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும். அப்ப நீ வரலையா? நான் பாட்டி, நான் அப்புறமா வரேன் பாட்டி. எப்போ? கல்யாணம் முடிஞ்சதுமா? இல்ல பாட்டி, அது பாட்டி, நான் இருந்தா அவனால அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியாது பாட்டி. அவ அங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்ல நான் மட்டும் பண்ண மாட்டானா? அதுக்காக தான் பாட்டி நான் உங்களை போக சொல்றேன். நீங்க போங்க. அவனை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. நீ இங்க தனியா இருந்து என்ன மீனா பண்ண போற? நான் சீக்கிரமா வந்துருவேன் பாட்டி. என்ன பொண்ணு மீனா நீ? நீ விரும்பின ராமுவ வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ இப்படி அல்லாடுறியே. யாராவது விரும்பினவன விட்டு கொடுப்பாங்களா? உன்ன மாதிரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல மீனா. பாட்டி, என்ன மீனா? ஒண்ணும் இல்ல பாட்டி. உங்களை ஒரு தடவை பார்க்கணும்னு தோணுச்சு. ஏன் மீனா, ஏன் இப்படி சொல்ற? ஒண்ணும் இல்ல பாட்டி, நீங்க போங்க. இல்ல, நான் போக மாட்டேன். நீ என்னமோ பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏதோ கடைசியா பாக்குற மாதிரி ஒரு தடவை பாத்துக்கிறேன்னு சொல்ற. என்னாச்சு மீனா உனக்கு? உன் மனசுல வேற ஏதாவது நினைச்சு வச்சிருக்கியா? ஐயோ பாட்டி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி. இல்ல மீனா, இல்ல, நீ போய் சொல்ற. நான் உன்னை விட்டு போக மாட்டேன். பாட்டி, நீங்க அங்க இருந்தாகணும் பாட்டி. வேதநாயகி இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு என்கிட்ட சவால் விட்டுருக்கா. ராம்க்கு எதுவும் ஆக கூடாது. நீங்க அவங்க கூட இருக்கணும். சிதம்பரம் சார் கிட்டயும் சொல்லி வைங்க. ராம்க்கு பாதுகாப்பா இருக்க சொல்லுங்க. என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க? போங்க பாட்டி.
என் கண்ணு. என்னடா இதெல்லாம்? இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு கஷ்டப்படுறியே, உன்னை காதலிச்சவன இந்த குடும்பத்துக்காக விட்டு கொடுக்கறியே, அவனையும் விட்டுட்டேனா உன் வாழ்க்கைக்கு வேற என்னதாண்டா இருக்கும்? மீனா, மீனா, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, உன்னால ராமுவ இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க முடியுமா? அவன் உன் மனசுல இல்லையா? சொல்லு மீனா, அவன் உன் மனசுல இல்லையா? என்னால முடியல பாட்டி. அழாத மீனா, அழாத. நான் என்ன பாட்டி பண்ணுவேன்? என்னால ராம விட்டு கொடுக்கவும் முடியல, அவனை கல்யாணம் பண்ணிக்கவும் முடியல. நான் என்ன பாட்டி பண்ணுவேன்? அவ வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறத பாக்குற தைரியம் எனக்கு இல்ல பாட்டி. என் மனசு அவனுக்காக ஏங்கி தவிக்குது பாட்டி. அவன் இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது பாட்டி. என் கூட யாருமே இல்லாம நான் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. ஐயோ மீனா, அழாத மீனா. என்னால நீ அழுகுத பார்க்க முடியல மீனா, அழாத. இங்க பாரு, என் கண்ணு இல்ல, என் தங்கம் இல்ல. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நான் சிதம்பரத்துக்கிட்ட பேசி ராமுவை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ வா, முதல்ல நீ வா. பாட்டி வேண்டாம் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. ஏன் மீனா, ராமு மேல இவ்ளோ ஆசை வச்சிருக்கியே, உன்னை எப்படி மீனா நான் இப்படி விட்டுட்டு போறது? நீதான் ராமுவை கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல பாட்டி, நான் சொல்றத கேளுங்க. சிதம்பரம் சாரோட ஆசைப்படிதான் இந்த கல்யாணம் நடக்கணும். அது எப்படி மீனா, எப்படி மீனா உன்னால இதை தாங்கிக்க முடியும்? அவன் மேல நீ இவ்ளோ ஆசை வச்சிருக்கியே, அவனும் அந்த பொண்ணும் இந்த வீட்டுல வாழ்றத உன்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் நான் இங்க இருந்து போயிடுவேன் பாட்டி. மீனா, இங்க இருந்து போயிடுவியா?